ஹலோ. இது ஒரு சிம்பிளான விசுவல் ஸ்டுடியோ கோடில் சிஎஸ்எஸ் ஸ்டைல்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் இன்ஸ்டால்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் டேக்லேயே வந்துட்டு சிடிஎன் காமன் டெலிவரி நெட்வொர்க்கு டைல்வின் சிஎஸ்எஸ் வந்து நம்ம கால் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணது பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுறோன்னா பேக்ரவுண்டு பிளாக் செட் பண்ணிவிட்டு அதுக்காக தான் பிஜி பிளாக்ங்கிற அந்த டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மினிமம் ஹெச் ஸ்க்ரீனு மினிமம் ஹைட்டு மினிமம் ஸ்க்ரீனா மினிமம் ஹைட்டு. மினிமம் ஹைட்டுங்கிறது வந்துட்டு நம்ம இந்த ஹோல் ஹைட்டையும் எடுத்துக்க சொல்கிறோம் நம்ம. அதுக்கடுத்து வந்துட்டு ஃப்ளெக்ஸு ஐட்டம் சென்டரு ஜஸ்டிஃபை சென்டரு அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டு வர டிப் எலமெண்ட் வந்துட்டு அதுக்குள்ளே வெர்டிகலாகவும் சென்டராக இருக்கணும், ஹரிசாண்டலாகவும் சென்டராக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பார்டர் செட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பார்டர் பர்பிள் 500 அந்த பார்டருக்கு வந்துட்டு பர்பிள் கலர் 500 பர்பிள் 500 வந்து ஒரு கலர் டெம்ப்ளேட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரவுண்டு 3XLங்கிறது வந்துட்டு அதோட கார்னர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ஒரு கர்வ் ஷேப்பாக வேணுங்கிறதுக்காக ரவுண்டு 3XL யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து சைஸ் வந்து வெரி ஆகும், 2XL, XL, SM அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷேடோ. இதுக்கு வந்து நம்ம நியான் லைட்டு வரணுங்கிறதுக்காக வந்துட்டு ஷேடோலேயே வந்துட்டு கஸ்டம் ஷேடோ யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்க 0 அது வந்து வெர்டிகலாகவும் ஷேடோ வரக்கூடாது, ஹரிசாண்டலாகவும் ஷேடோ வரக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க 0 ஹரிசாண்டலுக்காகவும் நெக்ஸ்ட் இருக்க 0 வெர்டிகலுக்காகவும். நெக்ஸ்ட்டு வந்து 60px அது வந்து பிளருக்காக நம்ம செட் பண்ணுறது. RGBA கலர் கோட் அது. லாஸ்ட்டில் வந்து இந்த 0.6ங்கிறது ஒப்பாசிட்டி, எந்த அளவுக்கு அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேடிங் 10 செட் பண்ணியிருக்கோம். வித்து வந்து ஃபுல்லாக எடுத்துக்க சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் வித் SM அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வித்து வரைக்கும் தான் அது வந்து அலோவ் பண்ணும், அதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ இதுலேயே வந்து சைஸ் வெரி ஆகும், மேக்ஸ் XL அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே சேம் ஷேடோ யூஸ் பண்ணி நம்ம H2 கிளாஸில் வந்துட்டு நம்ம அந்த நியான் லாகின் அந்த ஹெடரை க்ரியேட் பண்ணுறோம். அதை க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு எலமெண்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்புட் எலமெண்ட்டு இமெயில் ஆட் பண்ணுறோம். அதுக்கும் சேம் அந்த வித்து ஃபுல்லாக எடுத்துக்க சொல்லிவிட்டு PX4ங்கிறது வந்துட்டு பேடிங் வந்து லெஃப்ட்டு ரைட்டு அது மட்டும் தான் பேடிங் ஆட் பண்ணுறோம் 4ங்கிறது. நெக்ஸ்ட்டு PYங்கிறது வந்துட்டு டாப்பு பாட்டமு அதுக்கு வந்து பேடிங் 3யும் லெஃப்ட் ரைட்டுக்கு பேடிங் 4 ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு ரவுண்டட் எக்ஸல் இதுக்கும் வந்துட்டு அந்த கார்னர்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ரவுண்டட் எக்ஸல்ங்கிறது வந்து அந்த கர்வ் ஷேப் ஆகணுங்கிறது. இமெயிலோட அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் இருக்க தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அதுக்கான கலர் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பார்டர் பர்பிள், அதே மாதிரி டெக்ஸ்ட் பர்பிள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட ஃபோக்கஸ் அவுட்லைன் எதுக்கு கொடுக்குறதுனா நம்ம அதை கிளிக் பண்ணும்போது வந்துட்டு இன்புட் எலிமெண்ட்டில் வந்துட்டு அந்த பார்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பார்டர் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் அவுட்லைன் என்னன்னு கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து ஃபோக்கஸ் ரிங்கு 2 எதுக்குன்னா நம்மளோட சப்ஸ்டில் பார்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதுக்கான கலரும் நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ரிங் பர்பிள் 500 அது வந்து அந்த கலர் ஆட் பண்ணுறோம். நம்ம அந்த சப்டில் பார்டர் ஆட் பண்ணோம்னா ரிங்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த கலர் ஆட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஹோவரிங் இது இருக்கணும். அதுக்காக வந்துட்டு ஹோவர் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு பர்பிள் கலரில் க்ளோ ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த பர்பிள் டிரான்ஸ்லேஷன் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இமெயில், பாஸ்வேர்ட், சப்மிட் மூணுத்துக்கும் அதே இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும்.